வெல்கம் பேக் டு மக்களே. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தை 1ஆம் தேதி எல்லாருமே பொங்கலை சிறப்பா கொண்டாடிட்டு இருப்பீங்க. நம்மளும் நம்ம தோட்டத்துல வச்சு பொங்கல் கொண்டாடலாம் அப்படின்ட்டு காலையிலேயே பிறப்பிட்டு திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ வாங்க பொங்கலையுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம தொடங்கினாலுமே முதல்ல மஞ்சளை தான் வச்சு ஆரம்பிப்போம். எதுக்கு அப்படின்னா அந்த நிகழ்ச்சி நல்லா மங்களகரமா அமையணும் அப்படிங்கறதுக்காக. ஸோ பொங்கலுக்குமே அதனாலதான் நம்ம வச்சு கொண்டாடிட்டு வரோம். ஸோ அது மட்டும் இல்லாம மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு நல்ல கிருமி நாசினியாவும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாகவும் இருக்குது. ஸோ இதனாலதான் எல்லா நிகழ்ச்சியுமே நம்ம பாரம்பரியமா மஞ்சளை வச்சு கொண்டாடிட்டு வரோம். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஆடி மாசம் விதைச்ச விதைகளை தை மாசம் அறுவடை பண்ணி உழவர்கள் அதுல வர்ற லாபத்தை அவங்களோட இனி வர காலங்களில் உள்ள குடும்ப நிகழ்ச்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனாலதான் தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மார்கழி மாசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு பனிமூட்டமா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ரோடுகள்ல போனாலே ஒரு மங்களானமா தான் நமக்கு தெரியும், பாதையுமே நமக்கு தெளிவா தெரியாது. ஸோ மார்கழி மாசம் முடிஞ்சு தை மாசம் ஸ்டார்ட் ஆகும் பட்சத்துல அந்த பனிகள் எல்லாமே விலகி நம்மளுடைய பாதையுமே தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ என்னதான் நம்ம இந்த மாதிரி சொன்னாலுமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுடைய செய்யற செயல்லையும் நமக்கு வர்ற பிரச்சனைகளையும் உள்ள வழியை தாண்டி நம்ம வந்தாதான் நமக்கான வழிகள் அப்படி பிறக்கும். பொங்கல் அப்படின்னு எதனால பெயர் வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். பானையில நம்ம தண்ணி ஊத்தி அரிசி போட்டு ஸோ நல்லாவே கொதிச்சு பொங்கல் அப்படி பொங்கி வடியும். ஸோ இப்படி நம்ம கொதிச்சு பொங்கறனாலதான் பொங்கல் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நல்ல செல்வமும் வளமும் மகிழ்ச்சியும் நம்ம வாழ்க்கையில தை 1ஆம் தேதியில இருந்து நிறைய பொங்கி வரணும் அப்படிங்கறதுக்காக நம்ம பொங்கல் கொண்டாடிட்டு வரோம். நம்ம வச்ச பொங்கலுமே நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தை ஒரு சின்னதா விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம தோட்டத்துல விளைஞ்ச பழங்கள். அங்கதான் நேத்து நம்ம பொங்கலுக்காக அறுவடை பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இது போட்டு ஒரு 90 நாளுக்கு மேல ஆச்சு. நல்லாவே கிழங்கு விளைஞ்சிருக்குது. ஸோ வாங்க நம்ம இந்த கிழங்கையும் நம்ம பார்க்கலாம். இது நம்ம தோட்டத்துல ஆல்ரெடி வச்ச கரும்பு. ஸோ நம்ம இந்த பொங்கலுக்கு அறுவடை பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனா இப்பதான் சின்னதா வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இது பெருசா வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பொங்கலுக்கு எல்லாருமே வீட்டுல கரும்பு வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. ஸோ எதனால நம்ம பொங்கலுக்கு கரும்பு வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்னா
ஸோ கரும்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், நுனி கரும்பு அப்படிங்கிறது வந்து இனிப்பு வந்து கம்மியா இருக்கும். ஸோ கரும்பு நல்லாவே வளர்ந்து நமக்கு கீழே அடியில வர வர அந்த அடிக்கரும்பு தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் நம்மளுமே வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நம்ம வந்து செயல்பட்டுட்டு இருப்போம். அப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பெரிய அளவுக்கு பலன் இல்லாத மாதிரி தெரியும். ஆனா நம்ம தொடர்ந்து உழைக்க உழைக்க நமக்கு வந்து கடைசி நேரத்துல ஒரு பெரிய வெற்றியாவே நமக்கு வந்து அமையும். ஸோ அதுக்கு வரைக்கும் நம்ம வந்து பொறுமையா காத்து இருக்கணும். ஸோ இந்த கரும்பு எப்படி நமக்கு அடிக்கரும்புல இனிப்பு வர்ற வரைக்கும் காத்து இருக்குதோ அதே மாதிரி நம்மளும் பொறுமையா காத்து இருக்கணும். இதை முன்னுதாரணமா காட்டுறதுக்காக தான் நம்ம எல்லாருமே வருஷம் பொங்கல் அன்னைக்கு கரும்பு படைச்சு நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படியே வாங்க நம்மளுடைய பனங்கிழங்கு போட்ட இடத்தையுமே பார்க்கலாம். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஒரு 90 நாளைக்கு முன்னாடி வந்து பனங்கிழங்கு வந்து விதைகள் எல்லாத்தையுமே போட்டு வச்சிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த இடத்துல இருந்த கிழங்கு எல்லாமே நேற்று வந்து அறுவடை பண்ணியிருந்தோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற கிழங்கு எல்லாமே தெரியுது. ஸோ இதை வந்து நமக்கு வந்து தேவைக்கு ஏற்றாப்புல வீட்டுக்கு நம்ம அப்பப்போ வந்து எடுக்க போகிறோம். ஸோ பொங்கலுமே நல்லா ரெடி பண்ணிட்டோம். ஸோ சூரிய பகவானுக்கு படைக்கிறதுக்காக நம்ம வந்து தோட்டத்துக்குள்ள போய் வாழை இலையுமே பறிச்சுட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ நம்மளுமே நம்ம தோட்டத்துல மிக சிறப்பாகவே பொங்கலை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நீங்களுமே பார்த்திருப்பீங்க. ஸோ மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம்.